வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம அருமையான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை, ஹெல்த்தியானதும் கூட, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் 50 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போதும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பாதி தக்காளி பழம், கறிவேப்பிலை, மஞ்சள்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு, சீரகத்தூள் 1 சிட்டிகை, 1 சிட்டிகை உப்பு போடுவோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும். இதில் நம்ம வேக வச்சுருக்க சேமியா வேக வச்சதை குளிர்ந்த நீரில் கழுவிக்கினீங்கன்னா உதிரியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். இதில் உப்பு கொஞ்சம், மஞ்சள்தூள் 1 சிட்டிகை, ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருவோம். லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அரை வேக்காடு இருக்கும்போதே இதில் இட்லி மாவு, ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு இது மேலே இட்லி பொடி, ஓரளவுக்கு மாவு வெந்த பிறகு போடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு சைடிஷே தேவையில்லை, ஒரு தோசை ஊற்றினாம போதும். நல்ல டேஸ்டியாக, நல்ல கிறிஸ்பியாகவும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.